அவதாரம் தான் எடுத்திருக்கின்றேன். எதிர்காலத்திலே நான் எடுக்கப் போவதுதான் 10வது அவதாரம். ஆனால் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் ஒரு காரியம் சொல்வார்கள் அல்லவா? நான் எந்த பிறவி எடுத்தாலும் எந்த அவதாரங்கள் மேற்கொண்டாலும் அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஆனால் நினைக்கலாம், கிருஷ்ணனாக வந்து பிறந்திருக்கின்றானே, இவனுக்கு என்ன காரணம் இருக்கும் என்று நினைக்கலாம். நான் எதற்காக வந்து பிறந்தேன் தெரியுமா? சொல்லுகின்றேன். பொறுக்க மாட்டேன் இடமுடைய மாயவனிடத்தில் பூமாதேவியும் சொல்ல பூமிவாரம் மறுக்க மாட்டேன் என்று இடமுடைய மாயவனிடத்தில் பூமாதேவியும் சொல்ல தீர்க்கிறேன் குறைத்தடிய மாறும் இந்த தனிதனில் வந்துதித்தேன். வாரத்தை போக்க வர வேண்டும் சொத்தமாக என்று கேட்டுக் கொண்டார். நான் நாராயணனாக இருந்த பொழுது எனக்கு 3 மனைவிகள் அல்லவா? ஒரு நம் எல்லோரையும் தாக்குகின்ற இந்த நிலைமைகள் என்று சொல்லக்கூடிய பூமாதேவி, இன்னொருவன் என் திருமார்பிலே கூடி கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி தேவி, ஆனால் இன்னொருவன் இருக்கின்றால் எல்லோருக்கும் நல்ல உறக்கத்தை தருகிறாளே மூதேவி என்று அழைப்பார்கள், அந்த நீலாதேவி. இந்த 3 மனைவிகளே என்னுடைய மனைவிதான், 3 பேருமே. அதிலே பூமாதேவி என்று சொல்லக்கூடியவர்தான் பூமி பாரம் அதிகரித்து விட்டது ஆண்டவனே, இது நீங்கள் தான் போக்க வர வேண்டும் சொந்தமாக என்று கேட்டுக்கொண்டார். இருக்கிறேன் பூமா என்று உரைத்துவிட்டு நான் எங்கு வந்து பிறந்தேன்? பருத்தி மகனாய் பிறந்தேன். போர்கிறவில் பருத்தி மகனாய் ஒளிந்து வளர இந்த புத்தமன் கண்ணன் வார்த்தை போக்குகிறேன் என்று நான் அவனுக்கு வாக்கினை கொடுத்துவிட்டு வசுதேவருக்கும் தேவி அம்மனுக்கும் 8வது குழந்தையாக அஷ்டம புத்திரனாக கண்ணன் என்ற பெயரிலே வந்து நான் பிறந்தேன். கம்சனின் சிறையினிலே கம்சன் எனது அம்மான் கம்சன். அவனுக்கு பரிட்சித்து மகாமுனிவர் கொடுத்த சாபம் ஏனென்று சொன்னால், கானகம் சென்ற பொழுது தன் தங்கைகளை ஏற்றிக் கொண்டு செல்கிறான் ரதத்திலே. அப்படி ஏற்றிக் கொண்டு செல்லும் பொழுதுதான் 8வது மாங்கனியை பார்த்துவிட்டு ஆசைப்படுகின்றாள் தேவகி. அந்த மாங்கனி எனக்கு வேண்டுமண்ணா என்று கேட்கின்றார். அவன் வேண்டாம் என்று எத்தனையோ முறை எடுத்துரைத்தான், கேட்கவில்லை. சரி, தங்கை ஆசைப்படுகிறாளே என்று 8வது மாங்கனியை பறித்து கொடுத்து விட்டார். ஆனால் அந்த மாங்கனி பரிட்சித்து மகாமுனிவருக்கு சொந்தமானது. அந்த முனிவன் வந்து பார்த்தான், அங்கே கனி இல்லை. யார் எடுத்திருப்பார்கள் என்று ஞானத்தினால் உணர்ந்து பார்த்தான். கம்சன் தான். நேராக வந்தான், வழிமறித்தான். அடே கம்சா, 8வது மாங்கனியை எந்த தங்கைக்கு நீ பறித்துக் கொடுத்தாயோ அந்த தங்கையின் மத்தியிலே பிறக்கிறது 8வது குழந்தையினால் உனக்கு கட்டாய மரணம் போய் என்று தெரிவித்து விட்டார். அவனுக்கு ஆத்திரம் வந்து விட்டது. தேவகி, நீ உயிரோடு இருந்தால் தானே 8 குழந்தைகளை பெறப் போகின்றான், உனக்கு கொன்று விட்டால் என்ன என்று வாள் எடுக்கின்றான். வசுதேவ மாமன்னன் தடுத்து விடுகின்றான். கங்கணதாரியை கொள்வது பாவம் அல்லவா? ஆகையினால் கொல்ல வேண்டாம், உனக்கு 8வது குழந்தையினால் தானே மரணம், பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் கொண்டு வந்து தருகிறேன், அதை கொன்றுவிடு என்று தெரிவிக்கின்றான். சரி, சத்திரியன் வார்த்தை தவற மாட்டான், ஆகையினால் பரவாயில்லை என்று விட்டு விட்டான். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது அவன் கொண்டு வந்து நேராக எனது தாய் மாமன் கம்சனிடத்தில் தருவார்கள். அவன் வாங்குவான், வாள் எடுத்து எல்லா குழந்தைகளும் கொண்டு கொண்டே இருக்கின்றான். ஆனால் 8வது குழந்தையாக நான் பிறக்கின்ற நேரம் வந்தது. நான் பிறக்கின்ற நேரம் வந்தவுடனே எல்லோருக்கும் மாய அலையில் உறக்கத்தை கொடுத்து விட்டேன். எல்லோரும் உறங்குகின்றார்கள். வசுதேவ மன்னருக்கு மட்டும் விழிப்படை கொடுத்தேன். வசுதேவ மாமன்னா, நானே ஸ்ரீமன் நாராயணன், உன் மனைவி தேவகியின் வைத்து 8வது குழந்தையாக அஷ்டம புத்திரனாக வந்து பிறக்கப் போகின்றேன். இங்கிருந்தாலும் எனது அம்மான் கம்சன் என்னையும் கொண்டு விடுவான். காரணம், எனக்கு 12 வயது ஆகும் பொழுதுதான் எனது அம்மானை கொல்ல முடியும். அது அவன் பெற்றவர். ஆகையினால் நான் இங்க இருக்க கூடாது. அருகிலே இருக்கின்ற ஆயிரவாடியில் யசோதை அம்மன் இல்லத்திலே ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. அங்கே கொண்டு போய் என்னை சேர்த்துவிட்டு அங்கே இருக்கின்ற அந்த பெண் குழந்தை கொண்டு வந்து உன் மனைவி நேர்களை படுக்க வைத்துவிடு என்று தெரிவித்தேன். ஆகட்டும் சுவாமி, ஆனால் புயல் மழையாக பெய்கிறது, நான் உங்களை எப்படி எடுத்துச் செல்வேன்? பரப்பங்குடியில வைத்து எடுத்துச் சென்றால் ஆதிசேஷன் குடிபிடிப்பான் போ என்று தெரிவித்தேன். என் வார்த்தைக்கு இறங்க பரப்பங்குடியில வைத்துக் கொண்டு என்னை எடுத்துச் செல்கின்றார் வசுதேவர். ஆதிசேஷனும் குடைபிடிக்கின்றான். அப்படி குடைபிடித்துக் கொண்டு நேராக அந்த அசோதையம்மன் இல்லத்திற்கு சென்று பார்த்தார். அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அவர்களும் மாயாலையில் உறங்குகின்றார்கள். என்னை கொண்டு போய் அசோதையின் அருகிலே படுக்க வைத்துவிட்டு அங்கிருக்கிற பெண் குழந்தை கொண்டு வந்து என் தந்தை கொண்டு வந்து தன்னுடைய மனைவி தேவையின் அருகிலே படுக்க வைத்து விடுகின்றார். அப்படி படுக்க வைத்தவுடனே மாயாளிகளை பொழிந்து விடுகிறது. அப்படி முடிந்தவுடனே நாவிலாத ஆராய்ச்சி மணி எல்லாம் அடிக்கிறது.
தெரிந்து கொண்டான் கம்சன். 8வது குழந்தை பிறந்து விட்டது, கொண்டு வாருங்கள் என்று தெரிவிக்கின்றார். என்னை ஈண்டெடுத்து என்னுடைய தாய் தேவகியே அந்த பெண் குழந்தையை கொண்டு செல்கிறார். இதுதான் நம் குழந்தை என்று கொண்டு போய், அண்ணா பிறந்திருப்பது ஆண் அல்ல, இது பெண் குழந்தை, இதுவுமா உங்களை கொல்ல போகிறது என்று கேட்கின்றால், கேட்டபொழுது பாதகத்தி, ஆண் குழந்தை என்றாலும் அஞ்சுபடி, இது பெண் குழந்தை அல்லவா, இதுவும் என்னை மீட்டும், என்னை நிச்சயம் கொல்லும், ஆகையினால் எதையும் கொல்லாமல் விட மாட்டேன் என்று எடுக்கின்றான். வாளில் எடுத்து வெற்றி என்ற நேரத்தில் அருகிலே இருந்த காவலன் தடுக்கின்றான். சித்திகத்தி தோஷம் வந்துவிடும், இது பெண் குழந்தை, உங்கள் கைகளினால் அதை கொல்லக்கூடாது, தனக்குத்தானே மாற வேண்டும். சரி, என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்கின்றார்கள். ககன மார்க்கமாக வீசி மேலே குழந்தையை எரிந்து விடுங்கள், வடிவாளை நீட்டினால் அதிலே வந்து அந்த குழந்தை விழுந்து 2 துண்டாக இருந்து போகட்டும் என்று தெரிவிக்கின்றார். அவன் யோசனையை கேட்டு பெண் குழந்தையை காலை பிடித்து கரகரப்பட சுற்றி ககனமாக மேலே ஏறுகிறான் கம்சன். மேலே சென்ற அந்த பெண் குழந்தை யார்? எனது தங்கை காளிகாதேவி. மேலே சென்றவள் கலகலவென நகைத்துவிட்டு, அடே கம்சா, என்னையா கொல்ல பார்க்கின்றாய்? உன்னை கொல்வதற்காகவே பிறந்தவன் 8வது குழந்தை, நான் அல்ல, எனது அண்ணன் கண்ணன் ஆகியவாடியிலே வளர்கிறான், உன்னை கொல்ல வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு அந்த காளிகாதேவி மறைந்து விடுகிறார். அதன் பிறகு எனது அம்மான் கம்சன் கொல்ல வேண்டும் என்று 12 பேர்களை அனுப்புகிறார். அத்தனை பேர்களையும் மடித்தேன் நான். அத்தனை பேர்களையும் மடித்த பிறகு எனது 12வது வயதிலே அம்மான் கம்சனை கொண்டேன். அம்மான் கம்சனை கொண்டேன். அப்படி கொண்ட பிறகுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, நாம் எதற்காக இந்த பிறவியினை எடுத்தோம்? கங்கணதாரியாக வந்து பிறந்திருக்கின்றோமே, இந்த பூமி பாரத்தை போக்கத்தானே வந்து பிறந்திருக்கின்றோம் என்று யோசித்து பார்த்தால் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பார்த்தேன். என் அத்தை குந்தமாதேவி பெற்ற மக்கள் தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மிக மிக நல்லவர்கள். ஆனால் கௌரவர் கூட்டம் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதி கூட்டங்கள், துரியோதனன் முதல் விகடன் வரையிலும் இருக்கின்ற அந்த 100 பேர்களும் மிக மிக மோசமானவர்கள். ஆகையினால் எல்லோரும் நினைக்கலாம், ஆண்டவன் பகவான் கூட பாரபட்சம் பார்க்கின்றானே, நல்லவன் கெட்டவன் என்று பார்க்கின்றானே என்று நினைப்பார்கள். ஆண்டவனாக இருந்தாலும் நல்லவர்கள் பங்கிலே இருந்தால் தானே ஒரு மரியாதை. ஆகையினால் தான் என்னுடைய நோக்கிலே, என்னுடைய பார்வையில் எல்லோரையும் சமமாகத்தான் பார்க்கின்றேன். எனக்கு யாரும் எதிரியும் அல்ல, யாரும் எனக்கு வேண்டப்பட்டவனும் அல்ல. என்னுடைய பிரச்சனை முடிய வேண்டும், நான் வந்த வேலை முடிய வேண்டும் என்றால் யாருக்கு சென்று சேர்ந்தால் நான் வந்த வேலை முடியும் என்று தான் பாண்டவர்கள் பங்கிலே வந்து சேர்ந்தேன். அது பார்ப்போருக்கெல்லாம் பாண்டவருக்கு சகாய புருஷன் என்று சொல்வார்கள். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. அந்த மத்த தூஜனால் வந்த வாசத்திற்கெல்லாம் இடமில்லாதவன் தான் இந்த கண்ணன். ஆகையினால் பாண்டவர்கள் பங்கிலே சேர்ந்து கழகத்தை துவங்கினேன். முதலாக பலாக்கனியை கொண்டு வந்து அந்த கழகம் படிப்படியாக வளர்ந்து அரக்கு மாளிகை வரையிலும் கொண்டு போய் முடித்து விட்டது. அரக்கு மாளிகையிலே தப்பித்தார்கள். என்னுடைய அருளாலும் பீமனுடைய வழக்கினாலும் பாண்டவர்கள் எல்லாம் தப்பித்து விட்டார்கள். தப்பித்த பிறகுதான் எனது தங்கை பாஞ்சாலியை மணமுடிக்கின்றான் அர்ஜுன மகாராஜா. அப்படி மணமுடித்துக் கொண்டு வந்து நாட்டுக்குள் வருகிறார்கள். திங்கிலே அகப்பட்டவர்கள் எல்லாம் நாட்டிற்குள் வரக்கூடாது என்று ஞான பிரசங்கம் செய்கின்றான் துரியோதனன். அப்படி என்றால் நாங்கள் தங்குவதற்கு இடம் வேண்டுமே என்று கேட்கின்றான். அதோ பால்கை தந்தாரு, அதுதான் உங்களுக்கு நீங்கள் தங்க வேண்டிய இடம், வேண்டுமானால் அதிலே சென்று தங்கிக் கொள்ளுங்கள் என்று தெரிவிக்கின்றான். அர்ஜுனன் பார்த்தான், அக்னியாஸ்திரத்தை விடுத்து அந்த கானகத்தையே அழித்து விடுகிறான். கானகத்தை அழித்த பிறகு அங்கே தேவமையோனை கொண்டு வந்து அருமையான ஒரு நகரத்தை ஏற்படுத்துகிறான். அந்த நகரத்திற்கு பெயர்தான் இந்திரபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்திலே ஆட்சியை புரிந்து கொண்டு வருகின்றார்கள் எனது மைத்துண்டர்கள் எல்லாம். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் பேராசை பிடித்தவன் அந்த துரியோதனன். அந்த பேராசை அவனுக்கு நிலைக்கலாமா? நிலைக்கவே கூடாது. நடுவில் இங்கே நிலத்தை வைத்து நிலையில்லாத இந்த உயிரை தந்த அந்த நிமலன் அவன் எங்கே? அவன் எங்கே? அவன்
வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றான் இறைவன். யாரெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்கின்றார்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட வழிவகை செய்து தரலாம் என்று இறைவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றானே, அந்த இறைவனையே எதிர்க்க வேண்டும் என்று ஒரு சில பேர் நினைக்கின்றார்களே, அவர்களுக்காகத்தான் சொல்லுகிறேன். இந்த உலகம்
நினைத்து பார்த்தா இந்த உலகத்திலே எதுதான் நமக்கு சொந்தமடா. அற்புதமான இந்த உலகத்தை படைத்துவிட்டு அதிலே நல்லவர்களையும் வாழ வைக்கிறான், கெட்டவர்களையும் வாழ வைத்து விடுகின்றான். இதையெல்லாம் இறைவன் செய்த சூழ்ச்சியாக என்று நினைக்கலாம். உண்மையிலேயே இறைவனா படைக்கின்றான் நல்லவர்களையும் கெட்டவர்களையும். இறைவனா படைக்கின்றான் நல்லவர்களையும் கெட்டவர்களையும். ஆண்டவன் படைக்கின்ற பொழுது எல்லோருமே நல்லவர்கள் தான். ஒவ்வொரு ஜீவனும் மண்ணிலே வந்து பிறக்கின்ற பொழுது நல்லவர்கள் தான். ஆனால் அவர்கள் கெட்டவர்களாவதும் நல்லவர்களாவதும் மழை நீரை போன்றுதான் இந்த மனிதர்கள். மழை நீர் வானத்திலே இருந்து வருகின்ற பொழுது அருமையான தூய்மையான நீர் தான். ஆனால் அது போய் சேர்கின்ற இடத்தை பொறுத்துத்தான் அதனுடைய தன்மை மாறுகிறது அல்லவா. கரி நீர பூமியிலே விழுந்து விட்டால் கரி நீரமாகவும், செந்நிற பூமியிலே விழுந்து விட்டால் செந்நிறமாகவும், வெண்ணிற பூமியிலே விழுந்து விட்டால் வெண்ணிறமாக மாறுகிறது அல்லவா மழை நீர். அது போன்றுதான் மனிதர்களும் நல்லவர்கள் மத்தியிலே வந்து வாழ்ந்தால் அவன் நல்லவனாக மாறுகிறான். தீய குணம் படைத்தவர்கள் மத்தியில் அவன் இருந்தால் அவன் தீயவனாக மாறிவிடுகின்றான். அது இறைவன் செய்த சூழ்ச்சி அல்ல. இருந்தாலும் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். ஏதோ பார்க்க கிடுகிடவென ஒரு சத்தம் கேட்கிறது. யார் வருகின்றார்கள் என்பதை பார்க்கலாம்.